நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் ஷாப் முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறா. சோ அதை பார்த்தனமே அவளுக்கு பிடிச்சி போயிருது. அதை அப்படியே தொட்டு பார்க்கணும் பக்கத்துல போறா. நாங்க கடமுறை இருக்க வாட்ச்மேன் நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து அனுப்பி வச்சிடறான். ஆனா அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் பாக்குறதுக்காக பக்கத்துல போறா. அப்ப அந்த வாட்ச்மேன் நம்ம ஹீரோனை பயங்கரமா திட்டுறான். சோ அந்த கடையோட ஓனர் வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கை காமிக்கிறா. அந்த கடையோட ஓனர் இந்த ட்ரெஸ்ஸோட விலை 7000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டு வாங்கிக்கணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ஷாக் ஆயிடுறா. சோ இப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக அவங்க ஊர்ல இருக்க எல்லா வேலையுமே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வைக்கிறா. இப்படி இருக்க ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் ஒருத்தருக்கு பிளட் தேவைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பிளட் கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் பிளட் கொடுத்தனால அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. இந்த காசை வாங்கின உடனே நம்ம ஹீரோயின் நேரா ட்ரெஸ் ஷாப்புக்கு போய் அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ட்ரெஸ்ஸையுமே வாங்கிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் வேலை செய்யற வீட்டுல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த பொண்ணு இந்த சைனாக்காரனுக்கு பூ கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயினை பூ கொண்டு வர சொல்றா. இந்த சைனாக்காரன் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ல பார்த்ததுமே உனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ பர்த்டே ஃபங்க்ஷனுமே முடிஞ்சு அந்த சைனாக்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக போறான். அவனுமே நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோனோட கையிலே கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுமே வெக்கப்பட்டு அங்கிருந்து ஓடிடுறா. இப்போ இங்க நடந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அம்மாவும் மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தனியா கொண்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளவர் போட்டு எடுத்து நம்ம ஹீரோனோட தலையிலேயே அந்த பொண்ணு அடிச்சிடறா. சோ ஹீரோயினுமே என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவளை கொலை பண்ணி ஒரு குழியை தூண்டி போச்சிடுறாங்க.